என்று சொல்லக்கூடிய நடன நிகழ்வுகள் எல்லாம் இங்கே நடைபெறுவது. ஆகையால் ஆங்காங்கே இருக்கும் பக்தமை என்பவர்கள் அனைவரும் அமைதி காத்து இந்த லலிதா சகஸ்ரம் என்று சொல்லக்கூடிய 1008 நாமாவளிகளை காதினாலே கேட்பது ரொம்ப சிறந்தது. சர்வவியாதி பிரசமன்னீனமாக நமக்கு இருக்கின்ற மனோவியாதிகள் உடம்புவாதிகள்லாம் தீர்வதாக ஒரு ஐதீகம். சர்வ மிருத்ய நிவாரணீனமாக நமக்கு இருக்கின்ற அனைத்து விதமான மிருத்யு தோஷங்கள் பயங்கள் எல்லாம் நீக்குவதாக ஒரு ஐதீகம். அதே போல யஜமான ஸ்வரூபிணீ நமஹ பஞ்சயஜ்ஞ பிரியாணி நமஹ. அதே போல பஞ்சம்னா 5 ராகுண்டங்களுக்கு கர்த்தாவாக இருந்து எஜமானரா இருந்து எஜமானி சுரூபமா இருக்கின்றாளா அம்பாள். அது போல அந்த லலிதா சகஸ்ரநாமத்துல ரொம்ப விசேஷமான இந்த நாமாவளிகள்லாம் வர்றது ரொம்ப விசேஷம். அதனால அது காதினாலே கேட்பது ரொம்ப சிறந்தது. அதனால பக்தமையன்பர்கள் அந்த அர்ச்சனை நடைபெறும் பொழுது பூனால அர்ச்சனை, குங்குமத்தினால அர்ச்சனை. குங்குமத்தினாலே அர்ச்சனை. அதே போல நீங்கள் கொண்டு வந்து கொடுத்த உதிரி பூக்களினாலே அர்ச்சனைகள் எல்லாம் சீரும் சிறப்பமாக இப்பொழுது துவங்கி நடைபெற உள்ளது. பக்த மெய்யன்பர்கள் அனைவரும் யாராருக்கு நான் நேற்றே சொன்னேன், யாராருக்கு என்னென்ன வேண்டுதலையோ என்னென்ன பிரார்த்தனையோ குலதெய்வ பக்த பெருமக்கள்லாம் இந்த நேரத்துல அமைதியாக இருந்து இந்த பிரார்த்தனை செய்யறது தான் நம்மளுடைய கடமை. ஆகையினால் அனைவரும் இதே போல அமைதி காத்து இந்த அர்ச்சனை மந்திரங்களை காரியங்களுடைய திருவருளும் அதே போல அய்யனாரப்ப சுவாமியினுடைய பரிபூர்ண திருவருள் பெற்றதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். செய்யும் பொழுது இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் அவங்களுடைய நட்சத்திரம் ராசி பெயர் அப்படியே எல்லாரும் மனசார நினைச்சுக்கணும். அவங்களுடைய ராசி பெயர். சாமி எனக்கு நட்சத்திரம் தெரியலைங்க, ஆரம்பத்திலிருந்தே தெரியல அப்படின்னா ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு பொதுவா சொல்லிக்கலாம். ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி அப்படின்னு சொல்லி தன்னுடைய முழு பேரை நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யணும். எப்படி நம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதார், அதே போல ரேஷன் கார்டு, நமக்கு எப்படி நம்ம கவர்மெண்ட்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்றோமோ அது போல நம்மளுடைய நட்சத்திரம் ஒரு ராசி பெயர்லாம் நம்ம அம்மன் கிட்ட அம்மனுடைய திருவடியில நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படிதான் அம்பாள் நமக்கு இந்த பரிபூர்ணமான அருளை தரக்கூடிய நேரம் இந்த 3ஆம் கால யாகசாலை பூஜை. நேற்றைய தினம் சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை நன்னாளிலே பூஜைகள் எல்லாம் துவங்கி இன்றைய தினம் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய நன்னாள்ல நம்ம இந்த ஸ்திரவாசரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். சனி பகவானுக்கு உரிய நாள் இன்றைய தினம். சனி பகவான் ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஆயுளை அதிகரிக்கக்கூடியது இந்த சனிக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆகையினாலே அந்த சனிக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய நன்னாள்ல நம்ம இந்த அர்ச்சனைகள்லாம் செய்யறோம். அதனால நம்ம அம்பாள்கிட்ட நம்ம பதிவு செய்யணும். நம்ம மனசை அம்பாள் திருவடியில நம்ம சமர்ப்பிக்கணும். அப்பதான் அம்பாளுக்கு நமக்கு எல்லாமே தெரியும். அம்பாளுக்கு யாராருக்கு இங்க என்னென்ன வந்திருக்காங்க, என்னென்ன நினைக்கிறாங்க. அதே போல மணி 7:10 ஆச்சு, 8 மணிக்குள்ள பூசை முடிஞ்சிடுமா முடியாதா, மந்திரத்தை வெட்டே இருக்காங்களே வர சாமி இல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க மைண்ட் வாய்ஸ். அது போல ஏன்னா நமக்கெல்லாம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடியது இந்த யாக பூஜை. இந்த மாதிரி விசேஷமான பூஜைகள்லாம் இத்தனை சிவாச்சாரியாரை இத்தனை அஜமாரம் கூப்பிட்டு பூஜை செய்யறதுங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறையினாலே பக்தமை என்பவர்கள் அனைவரும் அமைதி காத்து எல்லாரும் அப்பாவுடைய திருவடி, அய்யனாரப்ப சுவாமியுடைய திருவடி, இங்க இருக்கின்ற அனைத்து தெய்வங்களுடைய திருவடிகளை பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது அந்த அர்ச்சனையானது இன்னும் சில மணிக்குள்ளே துவங்குள்ளது. இப்பொழுது அந்த சங்கல்ப பூஜை என்று சொல்லக்கூடிய பூஜையானது துவங்கி நடைபெறுள்ளது. அதனையும் கண்டு காதினாலே கேட்டு அடுத்தபடியாக அர்ச்சனைகள் எல்லாம் துவங்கி நடைபெறுள்ளது. அதனையும் காதினாலே கேட்டு எல்லாம் அல்ல நமது தைலம்மன் அய்யனாரப்ப சுவாமி பரிவார தெய்வங்களுடைய பரிபூர்ண
திருவருள் பெற்றதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏகம்பத்துறந்தாய் போற்றி சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்க கொண்டு வந்து கொடுத்தவங்க மட்டும் அவங்களுடைய கல்யாண பிரார்த்தனையா இருந்தா அவங்களுடைய நட்சத்திர ராசி பேரோட பிரார்த்தனை செய்துள்ளமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுக்லாம்பரதரம் வண்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் பூः அமிர்த பிரம்மா பூர்வவஸ்வரம் மமோபாத்ய சமஸ்த துருதக்ஷதத்வாரா ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வராஜ்ஞா பார்வதி பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அஜபோர்வோக்த தேவம் குண சத்குண சகல விசேஷேண விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் அஸ்யாம் மங்கள சுக்லபக்ஷ ஷஷ்ட்யாம் சுபதிதோ. சக குடும்பானாம். இப்ப எல்லாரும் நட்சத்திரம் ராசி பேரு அப்படியே எல்லாரும் அம்பாள் திருவடியில பதிவு செய்துக்கணும். எல்லாரும் அப்படியே கண்ணமோடு ஒரு செகண்ட் அப்படியே அவங்களுடைய நட்சத்திரம் ராசி பேரு அப்படியே எல்லாரும் பொதுவா எல்லாருமே சொல்லிக்கலாம். பூஜா சமதே ஆகதானாம் தர்வேடா பத்ம மகாஜனானாம் ஸ்ரீ விநாயக சபரிவார் விகிதாஜாஹ மகாஜனானாம் உபகிராமவாசினாம் உபநகரவாசினாம் भारतीयानां देशीयानां पूजा समये आगतानां सर्वेषां भक्त महाजनानां बुध बृहस्पति शुक्र शनि राहु केतूनां आदित्यादि नवानां ग्रहाणां आनुकूल्यता वरप्रसाद बल सिद्ध्यर्थम अधिदेवता प्रत्यधिदेवता नक्षत्र देवता राशि देवता जन्म देवता लग्न देवता होर देवता सविधान भगवन्तम आदित्यादि नक्षत्रारे प्रथम श्रेणी प्राप्ति बल सिद्ध्यर्थम उद्योगद्वारे अति उन्नत स्थान फल अवाप्ति बल सिद्ध्यर्थम कनकावडेक भ्रजंगम देहेषु आरोह दृढ़गात्रता सिद्ध्यर्थम भक्त महाजनानां कुल देवतायाः श्रीमत् तैलंबिकायाः आदितैलंबिकायाः अजनार्पस्वामिनः सदाकालं परिपूर्ण अनुग्रह विभागदाक्षदा सिद्ध्यर्थम नित्य धरणारविन्दयोः अचञ्चला भक्तिबल सिद्ध्यर्थम तैलंबिकायाः दिव्य धरणारविन्दयोः ललिता सहस्रनामार्चनां करिष्यामः. இப்பொழுது சிவாச்சாரிய பெருமக்கள் 5 சிவாச்சாரிய பெருமக்கள் இப்பொழுது அந்த பூஜை செய்கின்றார்கள். அனைவரும் அமைதியாக இருந்து பிரார்த்தனை செய்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் सिंदूरारुण विग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत् कारानायकशेखरां स्मितमुखी मापी नवक्षोरुहां निघ्रामणिपूर्वत्तजगं दत्तोत्पलं बिभ्रति सोऽद्यां रत्नगणचरणां ध्यायेत् करङ्गिताक्षीं कृतपाशाङ्कुशपुष्पबाणचापादिमादिभिरामयूखैरहमित्येव विभावजे भवानी पद्मासनस्थां विकसितवदना पद्मभद्रायदाक्षी हेमाभां बीजवद्रां करकलितलसद्धेम पद्माम्बराङ्गी हेमालङ्कारयुक्तां सततमभयदिनी वरुणमाल्यभूषाम्बरां जपाकुसुमभासुरां जपविधौ स्मरेदम्बिकाम्. ॐ ऐं श्रीं ह्रीं प्रसीदपरमेश्वर्यै नमः. ॐ श्रीमात्रे नमः. श्रीमहाराज्ञै नमः. ॐ श्रीमत्सिंहासनेश्वर्यै नमः. संभोदाय नमः. ओम देवकार्य समन्विताय वृषणाविषेणकाय नमः. ओम मनस्मरमांगल्यघरोणदिलिकाय नमः. लक्ष्मी परिवाहन भासुराय नमः. ओम कदम्ब मंजरी युक्त कर्णपूर मनोहराय नमः. कैगले बोध रमणोडमण्डलाय नमः. ओम वन्दराजशिलादि परिभाविक बोलभवे नमः. विद्यमबिम्बश्री नक्कार दशनक्षराय नमः. ओम शुद्धविद्याङ्गुरागार जपन्दिन्दजलाय नमः. पूर्ववेदिका बोध समाकर्षदिगन्धराय नमः. लाभमादर विनर्भत्सितगच्छम्यै नमः. विघ्नस्मित प्रभावोरमज्जत्कामेशमानसायै नमः. नागरजालिमुखश्री विराजितायै नमः. कामेशबद्धमाङ्गल्य सूत्रशोभितगन्धरायै नमः. कनकाङ्गदगयोर कमनीयभुजान्वितायै नमः. त्रैनेय चित्रागलवणमुक्तावरान्वितायै नमः. कामेश्वरप्रेमरत्नमणिप्रतिपनस्तन्यै नमः. आभ्यालवानरोमाणरथापणगजन्तयै नमः. नक्षलोमलदाधार दासमुन्नेतमध्यमादै नमः. भट्टवट्टवनित्रयायै नमः.
करुणारामोदिदारी नमः ओम कामे संज्ञा सौभाग्य मार्गवर्धयामिदारी नमः नित्यमकुटागारि आनन्देविराजिदारी नमः ओम द्रवपरिकृत स्मरदो नाभजङ्गिकायै नमः ओम पूर्वमण्डलेन प्रभदामिदारी नमः ओम शिवायै नमः ओम सुमेरवन्दे शर्कस्तायै नमः ओम चिन्तामणि विहानस्तायै नमः ओम महावद्मादरी संतायै नमः ओम सुनासागर मध्यस्थायै नमः ओम कामदारिण्यै नमः ओम खण्डासुरगोग हल्लिसेनासमन्वितायै नमः ओम अश्वारूढालिनिदास कोटिकोटिभावदायै नमः ओम गिरिजकरधारुड दण्डनाथावलस्कृतायै नमः मध्यप्राकारमध्यगायै नमः ओम विद्यानदागमनोनिरीक्षणसमुत्सुकायै नमः ओम श्री गणेशलायै नमः खण्डासुरेन्द्रमन्दहद्रप्रद्यस्त्रहिण्ये नमः महापाशुदास्त्रानिर्दग्धासुरसैनिकायै नमः महेन्द्राय देवसुन्दरवैभवायै नमः सत्यकोटैकतापन्नकण्डिलोपानधारण्यै नमः ओम संकेतपालन्यै नमः ओम नादस्तायै नमः ओम रजोगण्यै नमः ओम समयादस्तायै नमः ओम मूलाधारैकलयायै नमः ओम मणिपूरान्तर्जितायै नमः ओम आज्ञालग्रान्तरालग्रायै नमः ओम सहस्राराम्बुजारूढायै नमः ओम कपिलदासमरच्छै नमः ओम आशक्ति नमः ओम हिरण्यतनीयस्यै नमः ओम भावनागम्यायै नमः ओम भद्रप्रियायै नमः ओम सौभाग्यदायिन्यै नमः ओम भक्तिगम्यायै नमः ओम सरस्वतीमयै नमः ओम शक्तिपदाराध्यायै नमः ओम महायोगसन्निकोटि योगिनी गणेशविदायै नमः ओम चक्रविद्यायै नमः ओम